இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவாராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse number 12. இஸ்ரவேல் புத்திரரின் முணுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். I have heard the grumbling of the people of Israel. Say to them, at twilight you shall eat meat, and in the morning you shall be filled with bread. Then you shall know that I am the Lord your God. 3வது 4வது 5வது 7வது வசனங்களை இதே அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், எங்களை பட்டினியினால் வனாந்தரத்திலே சாவதற்காய் கொண்டு வந்தீர் என்று முறுமுறுக்கிறார்கள். மோசேயை பார்த்து எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எப்படியாவது எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு தேவை இருக்கிறது, நாங்கள் பட்டினியினால் நாங்கள் செத்து விடுவோம் என்று முறுமுறுத்து கொண்டிருந்த போது தேவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். யாருக்கும் கொடுக்காத நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கேட்ட நன்மையும் கொடுத்தார், அப்பமும் கொடுத்தார், இறைச்சியும் கொடுத்தார். அதுவரையும் யாரும் அனுபவித்திராத மேன்மையை வானத்து மன்னாவினாலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து திருப்தியாக்கினார். அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்ட நிறைவாக எவ்வளவு அன்லிமிட்டடா கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒண்ணுமே நடக்கவே மாட்டேங்குது, எந்த காரியமும் என் வாழ்க்கையில நிறைவாவே இல்லையே. என் தேவைகள் சந்திக்கப்படாதா? என்னுடைய அனுதின காரியங்கள் சந்திக்கப்படாதா? அன்றாடம் தேவைகளை கர்த்தர் எனக்கு சந்திக்க மாட்டாரா? நான் ஆண்டவரை நம்பித்தானே இருக்கிறேன். ஒன்று மட்டும் செய்யுங்கள், தேவனை துதியுங்கள், முறுமுறுக்காதிருங்கள். இதுவரை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் அது காத்துக்கொள்ளும். கர்த்தர் என்ன ஆச்சரியமாக நடத்தினார் தம்முடைய பிள்ளைகளை. கேட்டவைகளையும் கொடுத்தார், கேளாதவைகளையும் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த நன்மை எப்படி இருந்தது தெரியுமா? அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத மேன்மையை, யாரும் அனுபவித்திராத ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை முறுமுறுக்காதீர்கள். உங்களுடைய அன்றாட தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அனுதின தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அத்தியாவசியங்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் ஆடம்பரமான காரியங்களை சந்திக்கிற தேவன் அல்ல. அத்தியாவசியங்களையும் அவசர தேவைகளையும் உடனே சந்தித்து தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆச்சரியமான தேவன். உங்களுடைய அத்தியாவசியம் என்ன? உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவசர தேவை என்ன? உங்களுடைய அனுதின தேவை என்ன? உங்களுடைய அன்றாட தேவை என்ன? சகலவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கேட்டவைகளையும் கொடுப்பார், கேளாதவைகளையும் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கும் நன்மை அதுவரைக்கும் யாரும் அனுபவித்திராத நன்மையாக, அதுவரைக்கும் அவர் எங்கும் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்திராத நன்மையாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆச்சரியமாய் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி வைப்பார். கர்த்தர் சொன்னதை கேட்டு நீங்கள் ஆயத்தமாகி பிரயாணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிரயாணம் தேவனால் வழி நடத்தப்படுகிறது என்று சொன்னால், அது வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அது வனாந்தரமாக இருந்தாலும் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆவியானவர் சில நபர்களை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் தானே உங்களை கரம்பிடித்தார், கர்த்தர் தானே உங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் தானே உங்களை வேறுபடுத்தார், ஆண்டவர் தானே உங்களை முன்குறித்தார், ஆண்டவர் தானே உங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வருகிறார். ஏதோ நான் உன் வலதுகை பிடித்து என்று கர்த்தர் தானே இத்தனை வருட காலங்கள் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்தது உண்மை என்று சொன்னால், கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார்,
ஆமென். யாருக்கும் கொடுக்காத மேன்மையாக அதை உங்கள் வாழ்க்கையில மாற்றி கொடுப்பார். நீங்கள் இருப்பது வனாந்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் கேட்டதும் உண்டு, கேளாத நன்மையும் உண்டு. கர்த்தர் கொடுக்கும் நன்மை அதுவரை யாருக்கும் கொடுக்காத மேன்மையாக ஆசீர்வாதமானதாக உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பார். தேவனே, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கும் பாதை வனாந்திரமாக இருந்தாலும் அது தேவன் நீர் வைத்திருக்கிற அனுபவமாக இருந்தால் அதிலேயும் எங்களுக்கு ஒரு நிறைவையும் திருப்தியையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவதற்கு நீர் உண்மையுள்ள தேவன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், கிருபை தாரும், பலப்படுத்தும். தேவ நன்மைகள் பூரணமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.